ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். மேக்கர் பஸார் வெப்சைட்லேருந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா எதுக்காகனா, நான் பழைய இரும்பு கடையிலேருந்து 2 ஸ்பீக்கர் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கர். ஸோ 15 வாட்ஸுங்கிறது நம்ம நார்மலாக சரவுண்ட் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க, 2 சீரீஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு. ஸோ எனக்கு இண்டிவிஜுவலாக வேணும் அப்படின்னால 60 வாட்ஸ் ஸ்பீக்கர் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாடல் ஸ்பீக்கர் இங்கே லோக்கல் கடையில் கிடைக்கும், விலையும் கம்மி தான், நீங்கள் ஏன் அவ்வளோ காசு ரொம்ப வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆரம்பத்தில் வீடியோவில். ஆக்சுவலி இங்கே லோக்கலில் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 3 வாட்டு 3 ஓம்ஸ் 5 வாட் ஸ்பீக்கர் தான் அது நார்மலாக நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் அந்த மாதிரி தான் ரெடி பண்ண முடியும். இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 60 வாட் ஸ்பீக்கர் இதை நம்ம ஒரு 4440 போர்டில் நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது, சவுண்டு கிளாரிட்டியும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்பீக்கர் நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இது ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பின்னாடி உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் ஆல்ரெடி இதே மாதிரி நான் வச்சுருந்தேன். 2 வாங்கினேன், 2ல் 1 டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது இன்னொன்று இருக்குது, சரி 2த்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இதை வாங்கியிருக்கேன். 2மே ஒரே வேல்யூ தான். ஸோ அது ஒரு 4440 போர்டில் நான் கனெக்ட் பண்ணிக்கல, நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருந்தது. ஸோ இந்த ஸ்பீக்கர் தான் நான் வாங்கினேன். இந்த ஸ்பீக்கர் கேபினெட் தான். இதில் பார்த்திங்கனாக்கா உள்ளார ஒரு 15 வாட் அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு எஃபெக்ட் இருந்தாலும் நம்மளுக்கு வால்யூம் அதிகப்படுத்தக்குள்ள இரைச்சல் வந்துச்சு இந்த ஸ்பீக்கரில். பட் மேலே இருக்க பேனல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஒரு ட்விட்டர் மாடல் தான், பட் ட்விட்டர் கிடையாது, நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு. ஒரு சவுண்ட் குவாலிட்டி ஓகே, அவ்வளோதான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஸ்பீக்கரை இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ எல்லா நெட்டும் கழட்டியாச்சு, ஏன்னா அதில் இருக்க நெட் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. எல்லா நெட்டுமே கேட்டிங்க. இந்த ஸ்பீக்கர் தான் உள்ளே இருக்கிறது. ஸோ இந்த ஸ்பீக்கரை நம்ம அந்த ஒயரை மட்டும் டீசால்வ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்கிறது தான், டீசால்வ் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு அந்த டெர்மினலில் மட்டும் கையை வச்சிடாதீங்க. வேறு லெவலில் சூடாக இருக்கும் என்னோடய அனுபவத்தில். ஆக்சுவலி நான் அதே ஒயரே யூஸ் பண்ணிக்க போகிறேன். வேறு ஒயர் போடலான்னு பார்த்தேன், அந்த ஒயரு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதே ஒயர் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ அந்த ஹோலும் கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் அதே மாதிரி ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்து நம்ம சால்டிங் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. நீங்கள் ஸ்பீக்கர் புதுசாக வாங்கினாலும் சரி, பழசாக வாங்கினாலும் சரி, எப்பயுமே ஆம்ப்ளிஃபையரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓம்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓம்ஸ் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். இது பார்த்தீங்கன்னா 3.94 அந்த 4 ஓம்ஸ் கிட்ட காட்டுது. ஏன்னா நம்மளுக்கு சப்போஸ் ஸ்பீக்கரில் ஷார்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஆம்ப்ளிஃபையர் டேமேஜ் ஆகிடும். இதுவும் நம்மள்ட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இதை மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால அந்த விஷயத்தை உங்களுக்கும் கன்வே பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஸ்பீக்கர் புதுசாக வாங்கினாலும் சரி, பழசாக வாங்கினாலும் சரி, ஏன்னா வரக்குள்ள எப்படி வருதுன்னு தெரியாது. செக் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடையில் வாங்கக்குள்ள. இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கக்குள்ளார அதை வாங்கிட்டு இந்த மாதிரி நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கோங்க. மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோடு இல்லைன்னா ஹோம்ஸ் மோடில் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நம்மளுக்கு கிளியராக ஹோம்ஸ் காட்டிடும். ஓகேங்களா? ஸோ ஒயர் எதுவும் டேமேஜ் ஆகாமல் டைரெக்டாக அப்படியே நம்ம உள்ளே வச்சிடலாம். ஸோ சால்ட்டிங் மிஸ் ஆகாமல் இருக்கும், அப்போ தான் நம்ம கனெக்ஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை அதில் இருக்கிற மாதிரி அது ஸ்க்ரூஸை ஃபுல் டைட் பண்ணிடுங்க. ரொம்ப டைட் பண்ண வேணாம். இந்த பிளாஸ்டிக் நார்மல் நல்ல பிளாஸ்டிக் இல்லை, நார்மல் பிளாஸ்டிக் தான். ஸோ ரொம்ப ஃபுல் டைட் பண்ணிங்கன்னா உடையிறதுக்கோ இல்லை வீரல் விடுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரூ பண்ணியாச்சு. மேலே இருக்கிற கவரை ஜஸ்ட் ப்ரெஸ் டைப் தான், ப்ரெஸ் பண்ணோடனே பாருங்கள் செம்மையாக இருக்குது. உள்ளே இருக்க ஸ்பீக்கரும் நல்லாயிருக்கு, ஒரு பல ஷைனிங் ஷேப்பில். ஸோ இது ஊஃபர் ஸ்பீக்கர்னால நம்மளுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். இல்லை ஹோல்ஸ் போடணும், ஹோல்ஸ் நம்ம சால்ட்ரிங் கன் வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ மற்றபடி வேறு எதாவது அவசியம். ஏன்னா ஊஃபர் ஸ்பீக்கர் அப்படின்னாக்கா பேக் அந்த எஃபெக்ட் வெளியில் வரணும், இல்லைனா அந்த செட்டே ஆடும், ஒரு மாதிரியாக ஒரு கரகரன்னு சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது இப்போதைக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. சவுண்டு நல்லா வரலன்னா ஹோல்ஸ் போடலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா அந்த பாக்ஸில் எந்த ஒரு ஹோல்ஸுமே இல்லை. சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆக்சுவலி நான் உங்களுக்கு செட்டில் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்ப்ளிஃபையர், இது 50+50 ப்ளஸ் ஒரு 100. ஸோ இதில் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா நான் வால்யூம் அதிகமாக வைக்கல, நைட் டைமில் வீடியோ எடுத்ததுனால. உங்களுக்கு நான் 4440 ஒரு ஆம்ப்ளிஃபையர் அடுத்த வீடியோ செய்கிறேன். ஸோ அதில் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். கார்ப்பரேட் ஃப்ரீ மியூசிக் தான் போடுவேன். ஸோ ஃபுல்லாகவே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ எஃபெக்ட் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதோட அவுட்புட் பார்க்குறதுக்காக. ஸோ அதே போல் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஹேவ் எ நைஸ் டே.